கையில இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? மக்கள் சப்போர்ட் கிடையாது யாருமே. சேலம் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் கோஷம் எழுப்புவது எப்படி என தெரியாமல் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நின்றிருந்த காட்சிதான் இது. சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த முரளி தமிழக வெற்றி கழகத்தில் மத்திய மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகியாக பொறுப்பு வகித்து வருகிறார். இவருக்கும் இவரது தாய்மாமன் கண்ணனுக்கும் பூர்வீக நிலத்தை பங்கு பிரிப்பது தொடர்பாக பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. தாய்மாமன் கண்ணன் காக்காபாளையத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் மல்லனின் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். எனவே நிலப்பிரச்சனை குறித்து அவரிடம் பேசுவதற்காக தனது குடும்பத்தினர் அழைத்து கொண்டு காக்காபாளையத்திற்கு சென்றார் முரளி. அங்கு இது குறித்து பேசிய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் தாய்மாமன் கண்ணன் அதிமுக பிரமுகர் மல்லனின் உதவியை நாடியுள்ளார். அவரும் தனது ஆதரவாளர்கள் சிலருக்கு போன் செய்து வரவழைத்ததாக கூறப்படுகிறது. இதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த சிலர் முரளியை மிரட்டி அவரையும் அவரது குடும்பத்தினரையும் முள்வேலிக்குள் அடைத்து சிறை வைத்ததாக கூறப்படுகிறது. எங்க மாமாவுக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு நில பிரச்சனை. அதனால நான் அவங்க கிட்ட போயிருந்தேன். அவங்க என்னை ஆள் வச்சு மல்லன் யாரோ ஆள் வச்சு என்னை மிரட்டுறாங்க. அதனால நான் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இதையடுத்து போலீசாருக்கும் தனது நண்பர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் முரளி தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்துக்கு இரண்டு தரப்பினரும் சென்றபோது போலீசாரை கண்டதும் முரளியை சிறை வைத்து கும்பல் வாகனங்களை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியது. தொடர்ந்து முரளி மற்றும் அவரது குடும்பத்தினரை மீட்ட போலீசார் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த தகவல் சேலம் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் காட்டு தீயாக பரவியதை தொடர்ந்து ஏராளமானோர் காவல் நிலையத்தில் குவிந்தனர். கையில இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? மக்கள் சப்போர்ட் கிடையாது யாருமே. இங்குதான் அந்த காமெடி சம்பவம் அரங்கேறியது. அதாவது தாவேகாவினர் கூட்டமாக கூடினார்களே தவிர எப்படி கோஷம் எழுப்ப வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இதனால் எப்படி கோஷம் எழுப்பலாம் என்பது குறித்து அனைவரும் கூடி விவாதித்தனர். பின்னர் கைது செய் மல்லனை கைது செய் என்று ஒரே ஒரு வரியை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லி முழக்கம் எழுப்பிக் கொண்டிருந்தனர். இந்த ஒற்றை வரி கோஷத்தால் போலீசாருக்கே சிரிப்பு வந்து விட்டதோ என்னவோ தெரியவில்லை. தாவேகாவினரை கலைந்து செல்லும்படி கூறினர். சம்பவம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதன் பிறகு போலீசார் புகாரை வாங்கிக் கொண்டு முரளியை அனுப்பி வைத்தனர். இது குறித்து பேசிய தாவேகா வழக்கறிஞர் சேதுபதி மாரியப்பன் அரசியல் ரீதியாக நசுக்க நினைப்பதாக புகார் கூறினார். மிரட்டல்கள் பின்னணியில் யாருன்னு பார்த்தோம்னாக்கா மல்லன் என்ற கூடிய ஒரு நபர் தான் இருக்காருன்றது எல்லாருமே பரவலா சொல்றாங்க. அதனால இந்த அரசியல் பின்புலத்தின் மூலமாக இவரை நசுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு. இதனிடையே முரளியின் தாய்மாமன் கண்ணனிடமும் போலீசார் புகார் பெற்றதாக தெரிகிறது. இது ஒருபுறம் இருக்க தாவேகா நிர்வாகிகள் அரங்கேற்றிய கூத்தால் சேலம் மாவட்டமே ஒரே லகலகலகதான்.